ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சரியாக சொல்கிறதுக்கு பண்ணுறதுக்கெல்லாம் நான் எதுவும் காரணம் கிடையாது. என்னால் இதையெல்லாம் சொல்கிறவோ இல்லை மற்ற விஷயங்களில் உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கோ எனக்கு எதுவுமே சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு புரியுது, புரியாமலாம் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்த நம்ம எந்த அளவுக்கு நம்புகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் சரியாக கிடைக்குதுங்கிறது தான் இதாக இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதுதான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு விஷயத்த எந்த அளவுக்கு நம்ம நம்புகிறோமோ அது நம்மளுக்கு சரியான ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்குதா என்னங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு மேலே நம்ம யாருக்கிட்டேயும் எந்த விஷயத்துலையும் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதை தான் உங்களுக்கு நான் பேசாமல் சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அது சொல்கிறதுல நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கரெக்டான வேல ஒரு சில விஷயங்கள் சரியாக இல்லாதப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு உள்ள விஷயங்களை நம்ம இது பண்ணிக்க வேண்டியது தான் அப்படின்னோடனே, சரி ஓகே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. வேறு வேறு விஷயத்துக்கு வேறு வேறு இதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னாலே எல்லாமே சரியாயிடும். போக போக நம்ம பார்த்துக்குவோம். அதுக்கு மேலே நம்ம யாரையும் எந்த விஷயத்துக்கும் சொல்ல வேண்டாம், பண்ண வேண்டாம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்ய முடியுதோ அதில் நம்ம பார்த்துக்குவோம், பண்ணிக்குவோம் அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்காக தான் நானும் உங்களுக்கு எதையுமே நான் சரியாக சொல்லலை, பண்ணலை அப்படிங்கிறதுல இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுங்கப்பா, நான் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச விஷயங்களை நான் பார்த்துக்கிறேன், பண்ணிக்கிறேன்ப்பா. நீங்கள் அதையெல்லாம் எதுக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் நீங்கள் சொல்லி இதாக போகிறதில்ல. நம்மளால் முடிஞ்சதை நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லபடியாக இது பண்ணுவோம். அதுக்கு மேலே நம்ம கடவுள் விட்டது தான். நம்ம அதுக்கு மேலே எதையும் பேசிக்கிட்டு நம்ம அவங்கள இது பண்ண தேவையில்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் சரியாக செய்ய முடியுதா, பண்ண முடியுதான்னு நான் இது பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே நம்மளுக்கு எதுவும் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நம்மளால் முடிஞ்ச விஷயங்கள் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை தான் நான் சரியாக இது பண்ணிக்கிறேன் அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்காக நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. போக போக நம்மளுக்கு யார் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டனால நமக்கு முக்கால்வாசி விஷயங்கள் வாழ்க்கையில் புரிஞ்ச மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் விட்டுடுங்க, விட்டுட்டு வேலையை பாருங்கள். அதெல்லாம் நம்ம இப்போ பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. பேசுகிறதுனால என்ன ஆகிடப்போகுது? அப்போ தான் நானும் உங்கள்கிட்ட சரியாக பேசலை, பண்ணலை அப்படின்னு நினச்சிட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். நீங்கள் அதையெல்லாம் ஒரு விஷயமா நினைக்காதீங்க, பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. சரி ஓகே, நான் அதெல்லாம் ஒரு விஷயமா நினைக்கல. இருந்தாலும் நீங்கள் பேசுகிறதுல நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், பண்ணிக்கிட்டேன். நீங்கள் அதை நினச்சி எதுவும் வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் நான் நினைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே, சரி விட்டுட்டு வேலையை பாருங்கப்பா. அதெல்லாம் ஒன்றும் இப்போ ஒரு விஷயமா நம்ம பார்த்துக்க வேண்டாம், பண்ண வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன வேணுமோ அதை சரியாக அவங்கக்கிட்ட நம்ம செஞ்சோனாலே போதும். அதுவே நம்மளுக்கு வாழ்க்கையில் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறதா தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி சரி நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன், பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒன்றும் அதை நினச்சி கவலைப்படாதீங்க, பண்ணாதீங்க, செய்யாதீங்க அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்காக நான் கவலைப்படுறதெல்லாம் இல்லை. எதுவுமே நம்மளுக்கு கவலைப்பட்டோன்னா என்ன நடக்க போகுது? ஒன்றும் நம்மளுக்கு எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படி